ரோஹித், யார் உன்னை இப்படி கட்டி போட்டாங்க? என்ன பத்தி விடுங்க. நீங்க முதல்ல அக்காவை காப்பாத்துங்க. அவங்க ட்ரக்ல மயங்கி கிடக்குறாங்க. சீக்கிரம் போங்க, போய் காப்பாத்துங்க. அக்கா, 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 அக்கா. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். அக்கா, எந்திரிச்சு என்ன பாருக்கா. கண்ணை திறக்கா. உனக்கு ஒண்ணும் இல்லையே? அடி பலமா பட்டுருச்சா? ஒண்ணும் இல்ல. அம்மு நீ அம்மா இப்ப எங்க இருக்கோம்? பணத்தை லோட் பண்ண ட்ரக்ல தான் இப்ப நாம இருக்கோம்க்கா. இவங்கெல்லாம் யாரு என்னன்னே புரியல. என்ன பிளான்னே தெரியல. அம்மு, நம்ம ஏதோ பிரச்சனைல இருக்கோம். முதல்ல என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். ஐயோ, யாருண்ணா நீங்க? உங்களை யாரு கட்டி போட்டது? உனக்கு அபிசார தெரியும்ல? இப்பதான் பாத்துட்டு வரேன். நீ உடனே அவர்கிட்ட போய் டொனேஷனா வந்த எல்லா பணத்தையும் திருடிட்டாங்கன்னு சொல்லு. அவங்க பணத்தை மட்டும் இல்ல, பிரக்யா அக்காவையும் அவங்க தங்கச்சியையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. யார் அவங்க? எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? ஓ, இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்ல. நான் போய் அவங்கள பிடிக்கிறேன். நீ சார் கிட்ட போய் சொல்லு. என்னோட கயிறு அவுத்து விடு ப்ளீஸ். தேங்க்யூ. நீ உடனே சார் கிட்ட போய் இந்த விஷயம் சொல்லு. பை. போச்சுடா. இவங்க எதுக்காக எனக்கு ஃபோன் பண்றாங்க? காரணம் இல்லாம எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. எல்லா விஷயமும் உடனே தெரிஞ்சிடணும். ஹலோ ஹலோ ராஜண்ணா, நான் ஆலியா பேசுறேன். ட்ரக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டீங்களா? இதை கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணியா? பணத்தை சேஃபான இடத்துல வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே கிளம்புனேன். அங்க பணம் திருட்டு போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டியும் போலீஸும் உடனே பணத்தை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இந்த பணத்தை நாம பாதுகாப்பான இடத்துல வச்சாகணும். நீங்க 2 பேரும் அங்கேயே இருந்து பிரக்யாவை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே அந்த அபி என்ன பண்றான்னு வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் பிரக்யாவை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். இதை மட்டும் சொல்லுங்க, எப்ப வர போறீங்க? நாங்க 2 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். அந்த பணத்தை எப்போ பார்க்க போறோம், என்ன பண்ண போறோம், ஒரே ஆர்வம் தாளல. சீக்கிரம் சொல்லுங்க. நாங்க செலிப்ரேஷன் கூட இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எக்ஸாக்ட்லி. ஐயோ, நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி அங்க காட்டிக்காதீங்க. யாராவது பார்த்தாங்கன்னா உங்களை சந்தேகப்படுவாங்க. புரியுதா? அதனால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணுங்க. இவங்களோட பெரிய தொல்லையா போச்சு. கஷ்டப்பட்டு போட்ட திட்டத்தை கெடுத்துருவாங்க போல இருக்கு. பிரக்யாவை விடாம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். வாட்ச் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நடந்த விஷயத்த நாமளே நேர்ல போய் அவகிட்ட சொல்லிடலாம். அப்படி சொல்லும் போது அவ முகத்துல ஏற்படுற அந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே. அப்படின்னா நீ அவகிட்ட போய் டைரக்டா சொல்ல போறியா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டைரக்டா சொல்லக்கூடாது லூசே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து பக்குவமா இன்டைரக்டா சொல்லணும். அப்பதான் அவகிட்ட ரியாக்ஷன் பலமா இருக்கும். மெதுவா போலாம் வா. நல்லா இருக்குல்லப்பா? ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி. சரி, நம்ம பிரக்யா எங்க? பாத்த பாட்டி, டான்ஸ பார்த்தேன். நல்லா இருக்கு. நான் டான்ஸ பத்தி கேக்கலப்பா. பிரக்யா எங்க? பிரக்யாவா? ஓகே. என்னது? பிரக்யாவை நீ பாத்தியாப்பா? நான் அவளை பார்க்க இஷ்டமும் இல்ல. அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த நேரத்துல நீங்க அவளை பத்தி கேக்குறீங்க? அந்த ஆர்கனைசர் என்ன புடுங்கி எடுக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் பிரக்யா மேடம் எங்கங்கறான். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அதான் உனக்கு தெரியுமோன்னு உன்னை கேட்டேன். நீங்க இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்கன்னு புரியல. அவளை பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ஜாய் பண்ணலாம். அவ கடைசி வரைக்கும் கிடைக்காம போனா சந்தோஷமா இருக்கும். டான்ஸ் நல்லா இருக்குல்ல? Let's enjoy the function. Enjoy. அக்கா, இப்ப நம்ம என்னக்கா பண்றது? அம்மு, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நாம யோசிக்கலாம். நீ பயப்படாம இரு. மெதுவாக்கா, பாத்து. அம்மு, நாம டிரைவர் கிட்ட வேணா பேசி பார்க்கலாம். வா. நம்ம டிரைவரை மிரட்டி பார்க்கலாம். ஒருவேளை அவர் பயந்து போய் ட்ரக்கை நிறுத்தலாம். ஹலோ, பின்னாடி யாரும் இருக்காங்க? அது யாரோ ஒரு பொண்ணு தலையில அடிச்சா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. போற வழியில தள்ளி விட்டு போனோம். டேய், இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. என்கிட்ட ஏன் முதல்லயே சொல்லல? இங்க பாருங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி ட்ரக்கை நிறுத்திடுங்க. இல்லனா நாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோம். இந்த குரலை கேட்டா
பிரக்யா மாதிரி இருக்கு. நீ யாரை அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? யாரு பணத்தை கொள்ளை அடிச்சு எடுத்துட்டு போறோமோ அவங்களையே நீ கூட கூட்டிட்டு வந்திருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அந்த பொண்ணு தான் இவன் தெரிஞ்சவன் நான் தூக்குனேன். நீ அங்க வந்ததும் முதல்ல உன்னை கூட்டிட்டு போய் அவளை தானே காட்டின. அப்ப நான் அவளை பார்க்கவே இல்ல. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா இங்க பாரு, தப்பு என் மேல இல்ல. அதனால ஓவரா பேசுறவளை வச்சுக்காத. நடந்தது நடந்து போச்சு. இனிமே அடுத்து என்ன செய்யணும்னு மட்டும் யோசி. நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? இதுல உனக்கு கோவம் வேற வருது. நீ மாற்றத மட்டும் இல்லாம என்னையும் மாட்டி விட போற. அம்மோ அம்மோ, இத கேட்டா ராஜண்ண குரல் மாதிரி இருக்கு. ஐயோ ஷுவர்க்கா இது ராஜனா வாய்ஸ் உனக்கு தெரியுமா? இல்ல பதட்டத்துல நான் குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ராஜண்ண ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் இப்படி எல்லாம் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. வழியில இறக்கி விடணும்னு சொன்னியா? எங்க இறக்கி விடணும்னு யோசிச்சியா? ஒவ்வொருத்தரா எடுங்க. கொஞ்சம் மெதுவா. இல்ல எடுக்கலாம். எல்லாரும் போட்டோ எடுக்கலாம். ரிலாக்ஸ். நான் ஏதோ வந்துடுறேன். இந்த பிரக்யாவால நான் எப்படி எல்லாம் மாட்டிட்டு முழிக்கிறேன். அபி, என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? அவர்கிட்ட பேசி ஆகணுமே. அபி சார், அபி சார், அபி, அபி, டேய், அபி இங்க பாரு. அபி சார், அபி சார். அவர் உங்களோட ஃப்ரெண்டா சார்? ஆமா, என் ஃப்ரெண்ட் தான். இப்ப அதுக்கு என்ன வந்துச்சு? சார் ப்ளீஸ் சார், என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவசரம் தெரியாம பேசாதே. இப்ப அவன் ரொம்ப பிஸியா இருக்கா. நீ அவன்கிட்ட பேச முடியாது. சார் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வைஃப் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ என்ன சொல்ற? நீ இப்படி வா. அவரோட ஒய்ஃபா? பிரக்யாவை உனக்கு தெரியுமா? அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல, நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். ஆனா அவன் தான் இப்போ. சரி, நீங்க இரு, நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். தேங்க் காட் நீ வந்து அந்த கும்பல் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. ஆனா நீ வரத்துக்கு ஏன் அவ்வளவு லேட் ஆச்சு? என்ன அந்த கும்பலை தவிக்க விட்டு நீ ஷோவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தியா? என்னடா பேசிட்டு இருக்க? அந்த கூட்டத்தை நீயே பார்த்தல. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த பையனை பாரு. இவன் பிரக்யாவை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமா? ஹிட்லரை பத்தியா? எனக்கு ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டாம். டேய் நின்றா, எங்கடா போற? அவன் என்ன சொல்றான்னு கேளு. நான் ஏன்டா கேட்கணும்? கேட்க வேணாம்னு சொல்றேன்ல. கேட்க வேணாம் விட்டுரு. சார் நீங்க கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்துல பெரிய ஆளுங்களா இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்லயே துணிஞ்சு செஞ்சிருக்காங்க. உதிர் போடாம விஷயத்த சொல்லு. அவங்க 2 பேரும் ஆபத்துல இருக்காங்க. நீங்க தான் போய் காப்பாத்தணும். அப்படின்னா அம்முவும் பிரக்யாவோட அந்த ட்ரக்ல தான் இருந்தாளா? ஓ காட். அபி சீக்கிரமா நம்ம போய் அவங்கள காப்பாத்தி. இல்ல நாம இல்ல, நீ போய் அம்மாவை காப்பாத்து. நான் எங்கேயும் போல. டேய் என்னடா பேசுற? அங்க பிரக்யா வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள யார் காப்பாத்துவாங்க? அவளை தூக்கிட்டு போய் நல்லதுதான் பண்ணிருக்காங்க. முன்னாடியே பண்ணிருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். அவங்கள நான் பாத்திருந்தேன்னா இந்த வேலையை பண்ணதுக்கு அவங்களுக்கு நான் பணம் கொடுத்திருப்பேன். திரும்பியே வர முடியாத அளவுக்கு தூரமா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வர சொல்லிருப்பேன். டேய் என்ன பேசுறேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுதான் பேசுறியா நீ? நான் சந்தோஷத்துல என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. பிரபா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. தப்பு பண்றவங்களுக்கு எல்லாமே தப்பா தான் நடக்கும். கெட் தட் இன் ஹெட். தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க உங்க வைஃப் தானே? இத பாரு, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது தம்பி. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ மட்டும் கரெக்ட் டைம்ல வந்து இத பத்தி சொல்லாம இருந்திருந்தீனா எங்களுக்கு தெரியாம போயிருக்கும். Thank you so much. நான் எதையும் எதிர்பார்த்து உதவி செய்யறது இல்ல. என் கடமையை நான் செஞ்சுட்டேன். இனி நீங்க தான் பாத்துக்கணும். நான் கிளம்புறேன். பாத்தியாடா, முன்ன பின்ன தெரியாத அவனுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கு. ஆனா நீ என்னடா? அவன் அப்படி இருக்காங்கிறதுக்காக நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறடா. அவ பணத்து மேல பைத்தியமாயிட்டா. அவ செஞ்சதுக்கு அவ அனுபவிக்கணும்ல. இதெல்லாம் ஒருவேளை அவளோட பிளானாவே இருந்தா, ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் கூட அவ டிராமாவா இருந்தா, நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? அது உண்மையா கூட இருக்கலாம்ல. அவங்க பணத்தை கொள்ளையடிக்கும் போது அவங்க பார்த்துட்டதால அவங்களையும் கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. வாட் அபௌட் தட்? அப்படியே இருந்தாலும் எனக்கு என்ன, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரிடா, ஆனா பிரக்யாவோட அம்முவையும் சேர்த்து கடத்திருக்காங்க. பிரக்யாவுக்காக இல்லைனாலும் நீ எனக்காக வருவல்ல. நீ எனக்காகவும் வரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சரி, நீ அம்மாவை காப்பாத்து. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். அபி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் இப்ப டைம் இல்ல. நாமளே முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணு. என்கிட்ட பேசி என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்காத. சரி விடுறா, நீ என் கூட வந்து அம்முவை காப்பாத்த ஹெல்ப் பண்ணு. பிரக்யாவை நான் பாத்துக்கிறேன். பிரக்யாவை நானே காப்பாத்துறேங்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை, ரைட்? இங்க பாரு, யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. நம்ம உடனே கிளம்பலாம், வா. சரி, நான் வரேன்.
ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, நான் அங்க அம்முவை காப்பாத்த தான் வரேன். நீ தூக்கிட்டு வந்திருக்கிறவ சாதாரணமானவ கிடையாது. பெரிய சிங்கர், ராக் ஸ்டார் அபியோட பொண்டாட்டி. நீ வந்திருந்தையே, அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி பணத்தை கலெக்ட் பண்ணதே இவதான். கோயிலுக்காக சேர்த்த பணத்தை நம்ம கொள்ளையடிச்சிருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, அடுத்து என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிப்போம். உன்னால எதுவும் முடியாது. இனிமே என்ன பண்றதா இருந்தாலும் நான் தான் பண்ணணும். என்ன? ஒண்ணு இல்ல. தனு, உங்களை உஷாக்கா கூப்பிடுறாங்க. தனு, எங்க போயிருப்பா இந்த பிரக்யா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அவளை எங்கேயும் காணோம். ஹே ஆலியா, அப்படியே இன்னொரு விஷயம் கவனிச்சியா? பிரக்யா மட்டும் இல்ல, அவளோட தங்கச்சி அம்முவையும் காணோம். ஓ வாவ், என்ன ஒரு கண்டுபிடிப்பு! புதுசா ஒரு நியூஸும் சொல்லவே மாட்டியா? அம்முவோட அம்மா கிட்ட பிரபா அவளை காணோம்னு சொல்லிட்டு இருந்ததை நானும் என் காதுல கேட்டேன். என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றேன். நான் அதை சொல்ல வரல ஆலியா. அந்த பிரக்யாவும் அம்முவும் ஒன்ன காணாம போயிருக்காங்களே, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு தான். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு ஸ்வீட் ஹார்ட்? நமக்கு தேவையான பணம் கிடைக்க போதில்ல. ராஜநாதா, சொல்லுங்கண்ணா, ரீச் ஆயிட்டீங்களா? அலியா, நீ விஷயம் தெரியாம பேசாத. இங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு தெரியுமா? இங்கேயும் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு ராஜண்ணா. ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பிரக்யா எங்க போனானே தெரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் காணோம். நாங்க எப்படி அவளை வாட்ச் பண்ண முடியும் சொல்லுங்க? நீ வாட்ச் பண்ண அழகுதான் நல்லா தெரியுது. அவ இப்ப என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கா? இப்ப அவ எங்க ஏன் ட்ரக்ல தான் இருக்கா. ட்ரக்குக்குள்ளயா? பணம் இருக்கிற ட்ரக்குக்குள்ளயா? ஆமா, அந்த அம்மாவும் அவ கூட தான் இருக்கா. முதல்ல நமக்கு லாட்டரி அடிச்சது, இப்போ நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கா. அதுவும் டபுள் ஜாக்பாட். பணத்தோட சேர்த்து இப்போ 2 எதிரிங்க நம்ம கிட்ட மாட்டிருக்காங்க. 2 பேரையும் ஒரேடியா போட்டு தள்ளிடுனா. நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல ஆலியா. நாம அவசரப்படக்கூடாது. சரிங்க, நான் முதல்ல நீங்க பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஓகே? அதுக்கப்புறம் இவங்களை என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அப்புறம் ஜாக்கிரதனா, தப்பி தவறுக்கிட அவ முன்னாடி வந்துடாதீங்க. ஆமா, அது எனக்கு தெரியாது பாரு. பெரிய யோசனை சொல்ல வந்துட்டேன். நான் போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்றேன். ஓகே. என்னாச்சு? ஆச்சு இல்ல, ஆக போகுது. என்ன? பிரக்யாவோட தி எண்ட். எங்கன்னு தேடுறது பிரபா? அவங்களை எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அதான்டா எனக்கும் புரியல. அவங்க எந்த க்ளூவுமே விட்டுட்டு போல. இப்போ எப்படிதான் தேடுறது? ஹலோ ஹலோ அபி சார், நீ இப்ப எங்க இருக்க? ட்ரக் எங்க இருக்கு? நான் இப்ப பூந்தமல்லி ஹைவேல இருக்கேன். அந்த ட்ரக்கை துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்கேன் சார். அவங்க வந்து பெங்களூருக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரமா வாங்க. ஓகே. ரோஹித் தான் ஃபோன் பண்ணா. அவன் ட்ரக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கானா. ட்ரக் இப்போ சிட்டியை தாண்டி பெங்களூர் ஹைவேல இருக்கான். எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நாம டைமுக்கு எப்படி அங்க போய் சேர்றது? கார் எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நம்ம போலீஸ்க்கு ட்ரக் எந்த ரூட்ல போயிட்டு இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க ஏதோ ஒரு டோல்கேட்ல அந்த வண்டியை பிடிச்சிருவாங்க. தட்ஸ் குட். இப்போதான்டா நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அதை நிரூபிச்சிருக்க. இப்போ நம்ம அவங்கள காப்பாத்திடலாம். சரி, பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்ம முதல்ல போய் அவங்கள காப்பாத்துவோம். கம் வித் மீ. இவங்களை எங்க இறக்க விடணும்னு சொல்லு. இவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தலைவலி தான். இப்ப எதுக்குப்பா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நான் பெரிய பெரிய விஷயம் எல்லாமே பாத்துருக்கேன். இது சப்ப மேட்ரு. நீ கவலையப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாண்டி சொல்றா என்ன? சரி, நான் பாத்துக்கிறேன். யாரோ போலீஸ்க்கு சொல்லிருக்காங்க. என்ன சொல்ற நீ? அப்போ போலீஸ் நம்ம பின்னாடி வராங்களா? பின்னாடி இல்ல, முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஓ, அப்ப நம்ம கதை இதோட முடிஞ்சதுன்னு சொல்லு. என்னப்பா நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகிடுவ போல இருக்க. போலீஸ்க்கு எப்படி அல்வா கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் சொல்ற இடத்துக்கு போ. எங்க பாரு, லெஃப்ட் எடு. இதோ இந்த லெஃப்டா? ஆமா ஆமா. நம்ம பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, வண்டியும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அம்மு. வெளியில டிராஃபிக் சவுண்டு கூட எதுவும் கேட்கல. எனக்கு என்னமோ சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் வெளியில வந்துட்டோமோன்னு தோணுது. எங்கேயா இருக்கோம்க்கா? தெரியல. தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நம்ம கிட்ட போனும் இல்ல. இருந்தாலாவது யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கா, நான் வண்டியில ஏறும்போது என்கிட்ட போன் இருந்தது. நான் தேடி பாக்குறேன். இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும். கிடைச்சதா அம்மு? தோ இருக்குக்கா. சரி, சீக்கிரம் யாருக்காவது ட்ரை பண்ணு. பிரபாக்கே ட்ரை பண்ணு. அக்கா, இதுல நெட்வொர்க்கே இல்லக்கா. அக்கா,
நீ பயப்படாத அம்மு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அம்மு எனக்கு பின்னாடி வா, பின்னாடி நில்லு. வண்டி அவங்க திறந்ததும் யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்கள இந்த கட்டையால அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு போயிடலாம். சரியா? சரிக்கா. பயப்படாத. நீங்க எனக்கு தப்பான தகவலை சொல்லியிருக்கீங்க. நாங்க ஹைவே செக் போஸ்ட்டை செக் பண்ணோம். அப்படி எந்த ட்ரக்கும் போகல. இங்க பாருங்க சார், இந்த வண்டியெல்லாம் தான் டோலை கிராஸ் பண்ணி போயிருக்கு. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். இட்ஸ் ஓகே, நம்ம போகலாம். என்னடா அப்ப இப்படி ஆயிடுச்சு? இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, எப்படி இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு நல்லா தெரியும் பிரபா. ட்ரக் இந்த ஹைவேல தான் இருக்கு. எப்படிடா சொல்ற? போலீஸோட நான் டீடைல்ஸை செக் பண்ணேன். அதுல ஒரே ஒரு ட்ரக் மட்டும் ஃபர்ஸ்ட் டோல்கேட்டை கிராஸ் பண்ணிச்சு, ஆனா செகண்ட் டோல்கேட்டை கிராஸ் பண்ணல. ஆக்சுவலா இந்த ரெண்டு டோல்கேட்டுக்கும் நடுவில் 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. யூ டர்னும் இல்லை. ஆனா இந்த ரெண்டு டோல்கேட்டுக்கு நடுவில் அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்கேயுமே யூ டர்ன் இல்லைன்னா அவங்க கண்டிப்பா லெஃப்ட்ல தான் திருப்பியிருப்பாங்க. வா பிரபா, லெட்ஸ் கோ. ஒன்று 2 3 4 5 6 7 8. என்னக்கா என்ன இத்தனை பேர் இருக்காங்க? சமாளிச்சாகணும். ஐடியா. யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, நான் என்ன பண்றேன்னு பாரு. நில்லு அம்மு, என்ன பண்ண போற? சாரி, இங்க பாருங்க, நாங்க சும்மா தமாஷுக்கு விளையாட தான் பண்ணோம். நீங்க அத சீரியஸா எடுத்துக்காதீங்க. சும்மா ஜாலியா விளையாட்டா எடுத்துக்கோங்க. நானே பேசிட்டு இருக்கேன், நீயும் பேச. ஆமாமா. ஹலோ, வணக்கம். எங்களால உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்கவே இருக்காது, கவலைப்படாதீங்க. எங்களுக்கு வேற வழியே இல்ல. என்னடா பாக்குறீங்க? பிடிச்சு கட்டுங்கடா. இதோ இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல இந்த ட்ரக்ல, இதுல நாங்க தெரிஞ்சே வந்து ஏறல. நாங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம். இதுதான் ராங் டெலிவரின்னு சொல்வாங்க. அதான் நடந்துச்சு இல்லையாக்கா? கரெக்ட். நாங்க தப்பா இந்த வண்டியில இங்க வந்துட்டோம். அதோட நாங்க இங்க எதையுமே பார்க்கலையே. ஏன்னா எங்களுக்கு ராத்திரி ஆனா சுத்தமா கண்ணு தெரியவே தெரியாது. 2 பேருக்கும் தெரியாது. ஆனா இது பகல் தானே. என்னடா துக்கம் விசாரிச்சிருக்க? பிடிச்சு கட்டுறா. வேண்டாம். இருமறால வெயிட் பண்ணுங்க. இது பகல் தான். கரெக்ட், இது பகல் தான். அடுத்து என்ன சொல்றது அம்மு? ஆனா நம்மளுக்கு எங்கேயே கண்ணு தெரியல. பகலே எங்களுக்கு கண்ணு தெரியல. ஏன்னா ட்ரக்குக்குள்ள இருட்டா தானே இருந்துச்சு. சுத்தி பாருங்க, இங்க கூட இருட்டா தான் இருக்கு. இது என்ன இடம்? குடவுனும் இருட்டா இருந்துச்சா? எங்களுக்கு கண்ணு தெரியல. நாங்க எதுவும் பார்க்கல. நாங்க இப்ப போறோம். பெருசா ஏதோ பிளான் பண்றாங்கடா. கையை கட்டி முகத்தை மூடு. அண்ணா, முகத்தை எதுக்கு நம்ம ஒண்ணும்? அவங்க தான் கேள்வி கேட்காத. இவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது, சூடு ஏறுது. சீக்கிரம் கட்டுறா. வேண்டாம், அவசரப்படாதீங்க சார். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்றேன். வழி விடுங்க. கைய பிடிக்கிற வேலை வேண்டாம். சொன்ன கேளுங்க. தப்பு புரிஞ்சுக்கீங்க. விடுங்க, நாங்க சொல்றத கேளுங்க. நாங்க அவங்க இல்ல. நீங்க நினைக்கிறாள் நாங்க இல்ல. சொல்றல, கட்டி போடாதீங்க. கட்டாதீங்க, சொல்றத கேளுங்க. தேங்க்யூ ரகு. நீ இல்லைன்னா இந்த வேலை முடிஞ்சிருக்காது. நான் சொன்னபடி வேலையை முடிச்சிட்டேன். பேசினதை கொடுத்துருங்க. அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருவேன். நான் மனுஷங்களை விட அவங்க வேலையில காட்டுற திறமையை தான் பெருசா மதிப்பேன். உன் திறமை மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீ நல்லாவே வேலை செஞ்ச. பேசின பணம் உனக்கு கிடைச்சிரும். அப்ப சரி, எங்க ஆளுங்க வண்டியில இருக்கிற பணத்தை கீழே இறக்கிடுவாங்க. அதுக்குள்ள உங்க வண்டி வருதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ட்ரக்கை நம்ம வெளியில எடுக்கவே முடியாது. போலீஸ் கண்ணில் விளக்கணையை விட்டு தேடிட்டு இருக்காங்க. வேற வண்டிக்கு மாத்திட்டோம்னா நம்ம மேல சந்தேகமே வராது. நீ பணத்தை எல்லாம் கீழே இருக்கு. நான் போய் வண்டி வருதான்னு பாக்குறேன். சரி. என்ன தானோ இது? ராஜா நான் ரீச் ஆன உடனே ஃபோன் பண்ண சொன்னா இன்னும் எனக்கு ஃபோனே வரல. பண்ணுவார் இரு ஆலியா. நம்ம பிளான் சக்சஸ் ஆயிருக்கணும். அதை நினைச்சாதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. இதுல மட்டும் அந்த பிரக்யா தலையிட்டா
அதுக்கப்புறம் நான் அவளை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. கொலை செஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிரக்யா ரொம்ப நல்லா பண்ணிருக்கா. அவளை பாராட்டியே ஆகணும். அண்ணா ஃபோன் பண்றாரு. ஹலோ ராஜனா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்புறம் பணம் சேஃபா இருக்குல்ல? பணமா? என்கிட்ட தான் இருக்கு. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் சொல்ற இடத்துக்கு ஒரு புது வண்டி அனுப்பி வை. வண்டி எதுக்கு? பணத்தை எடுத்துட்டு வந்த வண்டியிலேயே டிராவல் பண்றது அவ்வளவு சேஃபா இருக்காதுன்னு தோணுது. ஏன் இப்படி? நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். நான் உனக்கு ஒரு அட்ரஸ் சொல்றேன், அந்த அட்ரஸ்க்கு வண்டி அனுப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் சொன்னதை முதல்ல செய். ஓகே.